Selamat sejahtera kepada semua murid-murid. Apa khabar semua? Okey. Hari ni kita nak lihat ayat majmuk. Ayat majmuk. Okey. Yang ni kamu boleh nampak dalam buku teks muka surat 137. Okey, apa itu ayat majmuk? Okey, sebelum ini kita telah belajar ayat tunggal. Ayat tunggalனா நம்ம படிச்சிருப்போம், iaitu ada satu subjek dan satu predikat. Okey. ஒரு subjek, ஒரு predikat இருக்கும். Contohnya Rutravel membaca buku. Rutravel ஒரு subjek, membaca buku ஒரு predikat. Okey, ayat majmukனா என்னன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். Okey. Ayat majmuk ialah ayat yang mengandungi dua atau lebih ayat tunggal. Okey. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ayat tunggal இருக்கிறது தான் ayat majmuk. அதாவது 2 தனி வாக்கியம் ஒன்றா சேர்ந்தா அது ayat majmuk. 2 ayat tunggal digabungkan menjadi ayat majmuk. Okey. Ayat majmuk disambungkan oleh perkataan kata hubung seperti ayat tunggalல, ayat majmukல, okey, இந்த ரெட் கலர்ல இருக்குல்ல, dan atau sambil இந்த மாதிரியான kata hubung இருக்கும். Okay, danum atau நம்ம படிச்சிருப்போம். Okay, dan Ravi dan Raju, Dakshish dan Tarani. Okay, minum susu dan makan roti. ஓகே, இதெல்லாம் டான் மற்றும்னு அர்த்தம். அத்தா வந்து அல்லது. ஓகே, அவா சுக்க makan roti atau mie goreng. Atau அல்லது அவா சுக்க warna merah atau hijau. ஓகே, அத்தாவுனா அல்லது. சம்பில், சம்பில்னா ஒரே நேரத்தில் 2 வேலை செய்கிறது. ஓகே, makan sambil mendengar radio. அதாவது ஒரே நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டே ரேடியோ கேட்குறது. ஓகேயா? menonton television sambil makan. அதாவது சாப்பிட்டுக்கிட்டே menonton television பண்ணலாமா இல்லையா? ஓகே. ஓகே, இந்த மாதிரி kata hubung வந்துச்சுன்னா itu adalah ayat majmuk. ayat majmukல 2 தனி வாக்கியத்தை ஒன்றா சேர்த்து அது வந்து ayat majmuk சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு mari kita lihat contoh ayatnya. Puan Lim dan Sin Ling datang ke pasar raya. Ini adalah ayat majmuk. Okey, இதே ayat tunggalா சொல்றதுன்னா Puan Ling datang ke pasar raya. Pasar rayana shopping complex-க்கு வந்திருக்காங்க Puan Lim. Okey, Sin Ling datang ke pasar raya. Okey, Puan Lim pasar raya-க்கு வந்திருக்காங்க. Sin Ling-ம் pasar raya வந்திருக்காங்க. இப்போ 2 பேரும் ஒன்றா வரும்போது டான்ற வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம். ஒன்லி டான் சின்லிங் டத்தாங்க பசாரைய. அந்த டான்ற சொல் பயன்படுத்துறதுனால இனி அடலா ayat majmuk. அதாவது தொடர் வாக்கியம்னு சொல்லுவாங்க தமிழில். 2 தனி வாக்கியம் சேர்ந்து ஒரு தொடர் வாக்கியம். ஓகே, ayat kedua. Ali suka makan buah apple atau buah orange. Di sana ada tanda soal. Tanda soalனா கேள்விக்குறி. ஒரு கேள்வி கேட்குறாங்க. அலிக்கு வந்து ஏப்பிள் சாப்பிட பிடிக்குமா அல்லது ஓரேஞ்ச் பழம் சாப்பிட பிடிக்குமான்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ biasanya atauன்ற kata hubung பயன்படுத்தும் போது பின்னாடி கேள்விக்குறி வரோன்னு கண்டிப்பாக சொல்லலை, வரலாம். சில நேரத்தில் அது கேள்வியாக கேட்கும்போது நம்ம அத்தான்ற kata hubungnya பயன்படுத்துவோம். ஓகே, அடுத்தது ayah mencuci kereta sambil mendengar music. ஓகே, ayah mencuci kereta, அதாவது அப்பா வந்து காடி ஓட்டிக்கொண்டே பாட்டு மியூசிக் கேட்குறாங்க. ஒரே நேரத்தில் 2 வேலை செய்கிறாங்க. ஸோ இனி அதெல்லாம் ayat majmuk. ஓகே, இதை வந்து நம்ம ayat tunggal சொல்லணும்னா ayah mencuci kereta, ayah mendengar radio. Okay, itu adalah ayat tunggal.
2 ayat tunggal ஒன்றா ஜாயின் பண்ணும்போது ayah mencuci kereta sambil mendengar music. ஓகே, ரெண்டாவது வாக்கியம் பாருங்கள். Ali suka makan buah apple புள்ளி கேலிக்குறி. Ali suka makan buah orange கேலிக்குறி. இப்போ இதை சேர்த்து சொல்லும்போது Ali suka makan buah apple atau buah orange. ஓகே, அடுத்தது போவோம். Ini adalah teks 137. jimatkan sumber alam, அதாவது சேமித்து வைக்கணும். அது இயற்கையோட சும்பர் இருக்குல்ல, தண்ணி எலக்ட்ரிக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேகரித்து வைக்கணுன்றாங்க. ஓகே, நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகே, yang pertama nani guna bekas makanan titik siling guna bekas makanan. ஓகே, இந்த 2 ayatல ini adalah 2 ayat tunggal, 2 தனி வாக்கியம். ஓகே, dalam ayat ini நானி ஒரு பேர், சிட்லின் ஒரு பேர், வேறு வேறு பேர். ஆனால் 2 பேருமே குண பக்காஸ் மக்கானன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மொதல் ஐயாட்லேயும் குண பக்காஸ் மக்கானன் இருக்கும், 2வது ஐயாட்லேயும் குண பக்காஸ் மக்கானன் இருக்கும். இப்போ நம்ம இதை என்ன செய்யலாம், இதில் 2யுமே 2 வாட்டி ரிப்பீட் பண்ண வேணாம். ஸோ ஒன்றை நம்ம என்ன செஞ்சிடலாம், ஓகே சாரி, ஓகே ஒன்றை நம்ம வெட்டிடலாம். அதை நம்ம வெட்டிட்டோன்னே ஒரு குண புக்காஸ் மக்கானன் தான் வரும். ஸோ நானி டான் சின்லி குண புக்காஸ் மக்கானன். ஸோ 2 தடவை நானி குண புக்காஸ் மக்கானன், டான் சின்லி குண புக்காஸ் மக்கானன் அப்படி வராது. நானி டான் சின்லி குண புக்காஸ் மக்கானன். ஸோ அந்த குண புக்காஸ் மக்கானன் நம்ம ஒரு தடவை சொன்னால் எழுதுனா போதும். புரியுதா? அடுத்தது தான் அங்கே விட இல்லை, நம்ம விட நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சின்லிங் குண பேக் மஸ்ரு அலம். பேக் மஸ்ரு அலம்னா என்னன்னா பிளாஸ்டிக் பேக் கிடையாது. அதாவது அந்த பேக் வந்து லைக் இந்த தேங்காய் இருக்குல்ல, தேங்காயோட அந்த நார் இருக்குல்ல, அதில் செய்து தான் இருக்கலாம். அதாவது அது வந்து அழிந்து கூடிய விரைவில் அது வந்து அழிந்து போகிற இது, அதை வந்து நம்ம பயன்படுத்தலான்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, பேக் மசராலா. ஓகே, சில்லிங் குண பேக் மசராலா. 2வது ஆயர் வெஹான் குண பேக் மசராலா. இதில் பார்த்தீங்கன்னா இதை எப்படி அயர் மஜ்மூக்கா மாற்றுவீங்க சொல்லுங்கள். ஓகே, சில்லிங்கும் ஒரு பேர், வெஹான் ஒரு பேர், வெவ்வேறு பேர். 2 பேருமே பேக் பக்காஸ் குண பேக் மஸ்ராலாம். 2 பேருமே குண பேக் மஸ்ராலாம். அப்போ இதை எப்படி ஆயாட்ட சொல்லலாம்? ஒரே ஆயாட்ட சொல்லும்போது ஒரு குண பேக் மஸ்ராலாமல் நம்ம வெட்டிடலாம். அப்போ சின்லி டான் வெஹான் குணா பேக் மஸ்ர அலாம். புரியுதுங்களா? சின்லி டான் வெஹான் குண பேக் மஸ்ர அலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். ஓகே, ஜாலி buang 3 kosong ke dalam tong sampah. ஜாலி வந்து 3 kosong ke வீசுறார் எங்கே, ke dalam tong sampah குப்பை தொட்டி. அடுத்தது ஜாலி buang 3 kosong ke dalam tong kitar semula. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாலி ஒரே ஒரு ஆள் தான். 2 இடத்துலையும் ஜாலின்ற பேர் வருது. buang 3 kosong, ஜாலி buang 3 kosong ke dalam வந்து மொதல் ஆயர்லேயும் இருக்குது, 2வது ஆயர்லேயும் இருக்குது. ஜாலி buang 3 kosong ke dalam. tong sampah ஒன்று, tong kitar semula வேறு. ஸோ வேறு அந்த இடத்துல மட்டும் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அத்தாவுன்ற கத்த உபம் பயன்படுத்துகிறோம், ஆனால் புள்ளி தான் வச்சுருக்காங்க, கேலிக்குறி இல்லை. ஸோ இந்த ஆயர் மஜ்மூக்கு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஒரு புவாங் திங் கோசம் கேட்டாலாம் இருக்குல்ல, அதை வெட்டிட வேண்டிதான். அந்த ஜாலி இருக்குது, 2வது இருக்கிற அந்த ஜாலி இருக்குல்ல, அந்த ஜாலி புவாங் தீன் கோசம் கேட்டாலாம், அதை வெட்டிட வேண்டிதான். ஸோ இப்போ நம்ம எப்படி சொல்லலான்னா, ஜாலி புவாங் தீன் கோசம் கேட்டாலாம் tong sampah atau tong kitar semula. Saya ulang ya. Zali buang 3 kosong ke dalam tong sampah atau tong kitar semula. Ini adalah ayat majmuk. Okey, sekarang
keluarkan buku aktiviti kamu, muka surat 69. Okey, inilah yang kamu akan nampak. Okey, பாருங்க. Okey, bina ayat majmuk berdasarkan raja. Okey, left hand sideல ayat இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் ayat இருக்கு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புள்ளி இருக்கு, கேலிக்குறி இருக்கு. ஓகே, அடுத்து தீத்தே கேட்க பார்த்தீங்களா, தோங் தீத்தே. ஸோ அப்போ அந்த தீத்தே வந்துச்சுன்னா அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன கற்று உபம் பயன்படுத்தலாம், டான். ஓகேயா, ஓகே, அயர் உஜான் கேலிக்குறி. ஸோ அந்த இடத்துல நம்ம அத்தாவை பயன்படுத்துவோம், புக்காஸ் மக்கானன் கேலிக்குறி. ஸோ அத்தாவ். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். ஓகே, தோங் பீரு தீத்தே. ஸோ அது வந்து டான் வரும். ஸோ 1ஆவதுக்கும் 4ஆவதுக்கும் டான் வரும், 2ஆவதுக்கும் 3ஆவதுக்கும் அத்தாவ் வரும். ஓகே, நம்ம எப்படி சொல்லலாம்? 1வது சின்லி memasukkan kertas என்ன வரும், சின்லி memasukkan kertas dan kotak minuman ke dalam tong biru. ஓகேயா, இது வந்து உங்கள் ஆக்டிவிட்டி புக்கில் நீங்கள் எழுதணும். சின்லி memasukkan kertas dan kotak minuman ke dalam tong biru. Oke, 2வது Nani mahu menggunakan pinggan atau bekas makanan. Nani mahu menggunakan pinggan atau bekas makanan. அதாவது நானி வந்து பிங்கான் பிளேட் பயன்படுத்த போகிறாங்களா அல்லது bekas makanan தப்பவே பயன்படுத்த போகிறாங்களா. ஓகே, 3வது Zali mengisi air ke dalam baldi. ஜாலி வந்து தண்ணியை பல்டியில் ஊற்றுனாங்களா, நிரப்புனாங்களா. பல்டி டான் தோங். ஜாலி மங்கிசி ஆயிருக்கு டாலாம் பல்டி டான் தோங். ஏன்னா தோங் பின்னாடி புள்ளி இருக்குது, ஸோ டான் வரும். ஜாலி வந்து தண்ணியை பால்டி வாலிலையும் நிரப்புனாங்க, தோங்குலையும் நிரப்புனாங்க. ஓகே, அடுத்தது terakhir Lishan mencuci lantai menggunakan air pipe atau air hujan. ஏன்னா அங்கே கேலிக்குறி இருக்குது. லீஷான் வந்து தரையை வந்து மங்கினக்கான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி அது மங்குனக்கான் அயர் பைப் தண்ணியை பயன்படுத்தி அஞ்சடிக்க லந்தாயை கழுவுனாங்களா, ஃப்ளோரை கழுவுனாங்களா அல்லது உஜானை பயன்படுத்தினாங்க. ஸோ ayatnya Lishan mencuci lantai menggunakan air pipe atau air hujan. ஓகே, அங்கே நான் மங்கினாக்கான் போட்டிருக்கேன், அந்த இடத்துல menggunakan ஆய்க்கு பதில் யூ போட்டுக்கோங்க. Oke, selepas siap kerja ni tolong ambil gambar dan hantar kepada saya. Terima kasih.